Hi, hello, welcome back to my channel Vivaha Designer. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு bridal blouse ஓட வீடியோ தான். Bride எல்லாருக்குமே all time favorite ஆ இருக்கிற டிசைன் தான் இது. இதுல மோஸ்டா thread and beads work தான் கொடுத்திருக்கோம். Aariwork beginners இப்பதான் Aariwork வந்துட்டு கத்துக்கிட்டு இருக்கீங்க, கிளாஸ் போயிட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கற டீடைல்ஸ் இதுல இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் கஸ்டமரோட முகூர்த்தம் saree. ரொம்ப அழகா இருக்குல்ல? மோஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸுக்கு yellow கலர் அப்படினாலே பிடிக்கும். அதுலயும் மாம்பழ கலர் அப்படினா ரொம்ப பிடிக்கும். இந்த மாம்பழ கலர் சாரீக்கு கான்ட்ராஸ்ட் கலரா பிங்க் கலர் கொடுத்திருக்காங்க. பல்லுலயும் பிங்க் கலர் வந்துட்டு கொடுத்திருக்காங்க. ஒரு கோல்ட் வித் பிங்க் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. saree ஃபுல்லாமே டீடைலான வர்க் கொடுத்திருந்தாங்க. இந்த டிசைன் எப்படி பண்ணியிருக்கோம், எந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஃபுல் வீடியோ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போயிட்டு இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த டிசைனை வந்துட்டு நான் கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி தான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கார்பன் ஷீட்டில் தான் ட்ரேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஸ்ட்ரைப்பில் அந்த லைனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். இல்லாட்டி எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கேயே எண்ட் பண்ணுறது கரெக்டாக பண்ணணும். செயின் ஸ்டிச்சோட அந்த டிசைனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாக போடணும். இதில் அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ அந்த டிசைனோட ஷார்ப்பான எட்ஜஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு செயினை ரிவர்ஸில் இழுத்து மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். துலிப் பிராண்டு தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்பர் 14 சைஸ். சம்டைம்ஸ் நான் அயன் நீடிலும் யூஸ் பண்ணுவேன். பட் எனக்கு இது வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. செயின் ஸ்டிச் போடுறதுக்கு அந்த த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த நீடில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. த்ரெட் ஒர்க் அப்படின்னாலே நான் துலி பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். செயின் ஸ்டிச்சுக்கு அடுத்த லேயராக நான் சுகர் பீட் வந்து யூஸ் பண்ணுறேன். ப்ரிசோ பிராண்டிலிருந்து ஆன்டிக் சுகர் பீட் வந்துட்டு நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில் எந்த சுகர் பீட் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு. நான் யூஸ் பண்ணுறது ப்ரிசோ பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வந்துட்டு ஷைனிங் வந்துட்டு அதே மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பீட்ஸோட சைஸ் வந்துட்டு ஈவனாக இருக்குது. இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், இருந்தாலுமே நம்மளுக்கு வந்துட்டு ஃபினிஷிங் வந்துட்டு ரொம்ப அழகாக வரும். நான் யூஸ் பண்ண பீட்லேயே ப்ரிசோ பெஸ்ட்டு, அதனால் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த பீட்ஸுக்காகத்தான் நம்ம இந்த செயின் ஸ்டிச்சை வந்துட்டு பார்டராகவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சுகர் பீட்ஸுக்கு அடுத்த லேயராக நம்ம செயின் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ செயின் ஸ்டிச்சை வந்துட்டு கண்டினியூவாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அவங்கவுங்க கம்ஃபர்டபுள் பொறுத்து தான் இருக்குது. நான் வந்து செயின் ஸ்டிச்சை சின்ன சின்ன பீசஸாக ஒவ்வொரு பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் ஃபேப்ரிக் க்ளூவை வச்சுட்டு கொஞ்சம் க்ளூ வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா ஸ்டோன் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கம்மியான அளவே க்ளூ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும். நம்ம 5 to 10 minutes வரைக்கும் அந்த க்ளூவை வந்துட்டு காய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டோன் செயினோட அடுத்த லேயர் வந்துட்டு சுகர் பீட் வச்சு ஒரு லேயர் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு பீட் ஒர்க் அண்ட் ஸ்டோன் ஒர்க் வந்துட்டு நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது அந்த டிசைனுக்கு சென்டரில் க்ளூ பேஸ்ட் பண்ணி கோல்டன் கலர் ஆரஞ்சு கலர் ஸ்டோன் வந்துட்டு நான் இப்போ ஒட்டியிருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் ட்ரேசிங் பண்ண பேப்பர்லேயே மார்க் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அந்த ஸ்டோன் வந்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமே நம்ம வந்துட்டு ஃபெதர் ஸ்டிச் வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நான் ஸ்டிச்சஸை 2 போர்ஷனாக பிரிச்சுருக்கேன். ஒரு போர்ஷன் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி செகண்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணி தேர்டில் வந்துட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா, ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் வந்துட்டு இந்த டிசைன் போடும்போது அதில் மார்க் பண்ணிக்கோங்க. கிளாஸ் பென்சில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் சொல்லிவிட்டு மார்க் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஸ்டிச்சஸோட சைஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் ஆல்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.
ஸோ இந்த டிசைனில் ஷேடிங் எஃபெக்ட் வரதுக்காக நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். இதுக்காக சாரியோட கலர்லேயே நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட ஃபுல் வீடியோ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். விவாஹா டிசைனரோட மற்ற பிரைடல் பிளவுசஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிரைடல் பிளவுஸ் பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டோனுக்கு பார்டராக வந்து ஒரு லேயர் சுகர் பீட் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 2 பீடாக ஸ்டிச் பண்ணுறேன். எதுக்காக 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கர்வ் டிசைன் வந்துட்டு கரெக்டாக வரணும். அதுக்காக தான் நான் 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச் வந்து போடுறேன். இப்போது இதில் நம்ம ஒரு அரும்பு டிசைன் பண்ண போகிறோம். அதுக்காக ரவுண்ட் பீடு நம்பர் 2 சைஸ் பீடு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடும் எடுத்திருக்கேன். இப்போ மாற்றி மாற்றி நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஒரு ரவுண்ட் பீட் அண்ட் ஒரு சுகர் பீட் அப்படின்னு லோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஷார்ப்பான போர்ஷன் இருக்கு இல்லையா, அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்பர் 2 சைஸ் பீட் அண்ட் செகண்ட் வந்துட்டு சுகர் பீட் இது வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம். இப்போது நீங்கள் தனித்தனியாகவும் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம், இல்லாட்டி அதை அப்படியே கண்டினியூவாக மறுபடியும் கீழே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அந்த மாதிரியும் கண்டினியூ பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க. டிஸ்டன்ஸ் வந்துட்டு எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி இருக்கணும். ஈவனாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த பேட்டர்னோட மேலே வந்துட்டு நிறைய டிசைன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. கீழே ரொம்ப கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறனால என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம ஒரு 5 பீட்ஸ் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அது பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கிடைக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த பீடோட சைஸ் வந்துட்டு நம்பர் 2. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சிங்கிள் பீடாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதே சுகர் பீடாக இருந்தால் சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால நம்ம 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரியான ஃபுல் ப்ளவுஸோட டுட்டோரியல் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரைடல் ப்ளவுஸோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களோட ஃபங்க்ஷனில் இதே மாதிரியான டிசைன் உங்களுக்கு வியர் பண்ணணும், அதுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் 8015250506 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு.